ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆனதற்கான அடையாளம்னு ஒண்ணு இருக்கிறப்போ ஒரு ஆணுக்கு மட்டும் அது ஏன் இருக்கக்கூடாது? திருமண அடையாளமாக எதை கேரி பண்ணணும்? மாங்கல்யம் கையில போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும், பிரேஸ்லெட் மாதிரி. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆக போகுது. எங்கேஜ் ஆயிடுச்சா? மாப்பிள்ளை எந்த ஊரு? திருநெல்வேலி. ஓகே, போன் நம்பர் இருக்கா? அடிச்சு கேட்டுருவோம். பைபிள்ல ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. எங்க தெய்வமே என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? என்ன மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. நான் வச்சிருக்கிற மாதிரி இந்த பொட்டு வச்சுக்கணும் சார். இது இங்கயா? நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பா மெட்டி போட்டு விட்டுருவேன், அது வேற விஷயம். இப்ப இந்த பொட்டு தான். எங்களுக்கு தாலி கட்டுறீங்க அந்த நேரத்திலே எல்லாரும் முன்னாடியும் எங்களோட பேரை கையில பச்சை குத்தணும். நானா? நேவர் நேவர். வீட்டுக்காரர் சொன்னீங்களா? அங்கே எங்க வீட்டுக்காரர் எதிரிலே இருக்கா சார். நான் தாலி கட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எனக்காக நீங்க தாலி கட்டிக்கணும் இங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. அவங்க போட்டுக்கிட்டா நானும் டாட்டோ போட்டுப்பேன், அவங்க தாலியை வேர் பண்ணிக்கிட்டா நானும் வேர் பண்ணிப்பேன், அவங்க மெட்டி போட்டா நான் போட்டுப்பேன். இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்கன்னா எங்களால உங்க ஹோட்டல்ல வேலை செய்ய முடியாது முதலாளி. இவ்வளவு கண்டிப்பா ஆகாது. என்னடா அந்த பொட்டு வைக்கிறது என்னோட ஆண் அந்த வீரத்தை குறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்ப பெண்ணுக்கு வீரம் இல்லையா சார்? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? இப்ப யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு பொட்டு வச்சுட்டு கையில ஒரு இந்த மாதிரி தாலி போட்டு வந்தா நல்லா இருக்குமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. எடுப்பா இருக்கு. நீங்க பண்ணுங்க, உங்க பேர பசங்க உங்களை பார்த்து பண்ணுவாங்கல்ல, அது அவங்களுக்கு பழகி இருக்கும்ல. அப்ப பெரியவங்க நீங்களே கேட்டுட்டீங்க, முடியாதுங்க. ஏன் ஜெனரேஷன்ல திடீர்னு இப்படி கொஸ்டினை ரைஸ் பண்றீங்களே, அது என்ன ரீசன்? எனக்கு ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. புதுசா ஒரு கேஸை உண்டாக்காதீங்க சார், உங்ககிட்ட கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதுவும் டிசைன்ல நாங்க ஆண்கள் எதுவுமே பண்றதில்ல. என்ன சார், தாலி நாங்களே கட்டிக்கிறோமா? இல்ல அது எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. தாலி புதுசா போடுறோம், குங்குமம் புதுசா. தாலி எல்லாம் புதுசா போடலாமா? உங்க அம்மா போட்டிருக்காங்க, அதனால நீங்க போடுறீங்க. என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். அப்பா செய்யறத செய்யக்கூடாது, மாத்திக்கிட்டோம். நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? தாலினா ஒண்ணு வேணாம், கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணிக்கலாமா? ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கடா. நான் கற்பனை பண்ணி பாக்குறேன், என் முண்டாட்டி என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ராத்திரி பூரா. அவங்க சொன்ன தலைப்பை வச்சுக்கிட்டு எப்படிமா இது சாத்தியம்? எப்படி சார் சிரிப்பு வரும்? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். என் முண்டாட்டியை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என் முண்டாட்டியை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷல். எனக்கு தாலி கட்டி என் முண்டாட்டி அவுட்டு கூட்டிட்டு போல. நான் ஆம்பளமா? பாய் ஆரம்பிச்சிட்டான்டா. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஆம்பளைங்க வேலை செய்யறோம், இப்ப பெண்கள் கூட வேலை செய்யறோம். காலம் மாறி இருக்கு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. காலம் மாறி இருக்கு. 60% பெண்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுறீங்க. அது இந்தியால நீங்க பேசுறீங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட எடுத்து மட்டும். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். எங்க தாத்தா 2 முண்டாட்டி கட்டினாரு, யாருமே கேட்கல. ஏன் தாலி கட்டல, ஏன் தாலி கட்டிக்கலன்னு எங்க தாத்தாவை யாரும் கேட்கல. 2 பேரா மாமி? இவ்வளவு எங்க அப்பா 2 முண்டாட்டி கட்டினாரு, யாரும் கேட்கல. எங்க தாத்தாவும் எங்க சியான எடுத்துங்க. 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கேன். போன வாரம் தான் எனக்கே தெரியும், நானே வப்பாட்டியோட வம்சாவளினே. 3 நாள்னா எங்க அம்மா உள்ள போய் உட்கார்ந்துக்கும், பாட்டி உள்ள போய் உட்கார்ந்துக்கும். ஒரு நிமிஷம். ஆனா இப்ப இந்த அம்மாக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. இந்த அம்மாக்கு ஊன்னா அம்மா விட்டுட்டு வந்துடுறான், அப்பா விட்டுட்டு வந்துடுறான், அண்ணன் தம்பியை விட்டுட்டு வந்துடுறான். ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட 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 டேய் ஒண்ணாடா. ரத்தத்துக்கே வந்துடுறோம். என்ன நீ மாதிரி பேசிட்டு போறீங்க? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. நீங்க 2 முன்னாடி கட்டினா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தெரியுமா தெரியாது உங்களுக்கு? உங்க பொண்டாட்டி ஒத்துக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்க 2 பொண்டாட்டி கட்டினா உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். நீங்க வசதிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க.
இது உங்க தாத்தா பண்ண பெரிய வீரமா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு வீரமா அசிங்கமா? அசிங்கம்னு சொல்ல முடியாது சார். வேற எப்படி சொல் அப்படி கேளுங்க. ஓகே, கௌரவமா? பெருமையா? வீரம் தான். வீரம் தான். வீரம் தான். ஆமா. வந்து கேக்குறான், என்கிட்ட ஒரு பொண்டாட்டி இருக்குங்க, உங்க பொண்ணை நீங்க ரெண்டாவது பொண்டாட்டியா கொடுங்க, பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா கட்டுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம எறாத. தரமாட்டியான்னு சொல்லுவேன். தரமாட்டேன்னு மட்டும் சொல்லுவீங்களா, வேற என்ன பண்ணுவீங்க? தர முடியான்னு சொல்ல அவனை விரட்டி அடிச்சிருவேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் அடிக்கிறேன். விரட்டி அடிப்பீங்கல்ல? ஆமா. ஏன் விரட்டி அடிங்க? ஒரு வீரனை விரட்டி அடிக்கிறீங்களே, தப்பு இல்லது? அடிக்கலாமா அப்படி? கல்யாணம் காட்டிக்கிறது என்ன பிரச்சனை? இவ்வளவுதான் கேள்வி சார். எவ்வளோ பேசுறீங்க இதுக்கு? கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இப்ப கூட பாருங்க, என்ன பேச விட மாட்டீங்க, நீங்க தான் டாமினேட் பண்றீங்க. one second, sir. இருங்க. மூச்சு முட்டை பேசுனீங்க, ஆனா மோடி மஸ்தா வித்த காமிச்ச மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. நினைக்கிறீங்கன்னா ஒரு பொண்ணோட ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணோட நேம் ஏன் இல்ல ஆஃப்டர் ஆல் பொண்ணு சொல்லுமா? அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது, சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுனேன். இப்ப பெண்கள் வேலைக்கு போலாமா வேண்டாமா? போலாம் சார். ஏன் அப்படி? காசு பணம் தொட்டு மணி மணி காசு. ஏன்னா அவங்க அவருக்கு காசு தேவைப்படுது. நீங்களும் போறீங்க, அவங்களும் வேலைக்கு போறாங்க. அசிங்கமா இல்ல? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சொந்தமா உழைக்க முடியல, பொண்டாட்டி காசுல சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவர் இனிஷியல் போட மாட்டாரு, பொண்டாட்டி சொல்ற பேச்சு கேட்க மாட்டாரு. ஆனா பொண்டாட்டியோட காசு மட்டும் தான் வேணும். இருங்க, காசு மட்டும் வேணும்லாம் சொல்ல. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. அப்புறம் அதெல்லாம் வேலைக்கு அனுப்புறீங்க, அவுட்டிங் அனுப்ப மாட்டீங்க, வேலைக்கு ஷாப்பிங் அனுப்ப மாட்டீங்க, இல்ல வேலைக்கு அனுப்புறீங்க. How it is எல்லாருமே possible? என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. இப்போ ஒரு ஆண் திருமண அடையாளத்தை கேரி பண்ணணும்னு என்ன தேவை ஏற்பட்டிருக்குங்கிறதா அவருடைய கேள்வி. நிறைய போறான்டா. இந்த இடையில ஒரு ஆண் திமிர் எட்டி பாக்குது பாத்தீங்களா? ஏதோ அவங்க எல்லாம் விட்டோம்னு இன்னைக்கு ஓர இப்ப இது எப்படி அடக்குறது? திமிரு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் உன் மனைவியின் மீது இருக்கக்கூடிய பிரியத்திற்காக இந்த அடையாளத்தை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு உங்க கை தூக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது அந்த அடையாளம் நீங்க கொடுக்க நினைச்சா கொடுத்துக்கலாம். என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? வெட்டி போட்டு விடணுமா? போங்க. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா நண்பர்களுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.